ரோல் கேமரா ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, எதுவுமே வந்து பெர்மனன்ட் கிடையாது லைஃப். ஓகே, எல்லாமே டெம்பரரி தான். எங்கேயோ வாங்கியிருக்காங்க. அப்படியே ஒரு டூலா நான் ஒரு செயல்பட்டேன். டேலண்ட். எல்லாமே டேலண்ட் தான். எப்படி நல்ல டேலண்டே கிடையாது. ட்ரூத்தா டேரா? ட்ரூத். ட்ரூத். உண்மையை சொல்லணும். யா. லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ப்ரொபோசல் யாரா பண்ணியிருக்காங்களா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டை. இப்போ வந்து ஸ்வேதாவை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பையன் என்ன பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும்? இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எதுவும் பண்ணாமல் இருந்தாலே எனக்கு ஓகே தான். இது வந்து யார் மனதையும் புண்பற்ற அல்ல. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக யாரையும் வந்து நீங்கள் தான் சொல்கிறதுக்கும் இல்லை. A few moments later. ஒரு நிமிஷம் பேசிட்டு இருங்க, ஃபோன் வருது. போயிட்டு கரெக்டாக வந்துருவாங்க. இந்த வேலை சொன்னது கேட்கல. அது உண்மைதானா? சொல்லுங்க, அந்த பையன் என்ன பண்ணா? சொல்லிட்டு இருந்தல்ல, அவன் வந்து அப்படிதானா? நீ சொன்ன பையன் அவனான்னு பாரு, அவன் தான் வந்துட்டு இருக்கான் பாரு. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளாவே ஒரு பூங்கொடியா நம்ம வீட்டுக்குள்ள வலம் வந்து நம்ம எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்வேதா அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கல்யாண வாழ்க்கை சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு? ரீல் கல்யாண வாழ்க்கை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிஜ கல்யாண வாழ்க்கை நிஜ கல்யாண வாழ்க்கை அது வந்து அதை பற்றி இப்போதைக்கு அந்த அப்டேட் பொறுமையாக கொடுக்கப்படும். ஸோ ரீல் கல்யாண வாழ்க்கை ஆஸ் ஆஃப் நவ் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. இப்போ இந்த 90s கிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய கல்யாணம் அந்த கேசட் ஆல்பம் அதெல்லாம் பார்க்கும்பொழுது கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணைன்னு வரும். இப்போ 2K கிட்ஸில் நிறைய சாங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது இதுன்னு போட்டுரும். உங்கள் கல்யாண சீரியல் அந்த சீனில் மட்டும்தான் ஒரு மாதிரி இந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் வரும்ல, விறுவிறுப்பா அந்த மியூசிக் எல்லாம் எப்படி அந்த சீன் நடந்துச்சு? அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலி என்னென்னா நார்மலாகவே எல்லா ஸ்கெட்யூலுமே கொஞ்சம் பரபரப்பாக அப்படி தான் போகும். பட் கம்பேரிட்டிவ்லி இந்த பர்டிகுலர் மேரேஜ் இந்த ஸ்கெட்யூல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. லைக் எல்லாருக்குமே, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே சரி, ஆர்டிஸ்ட்டுக்குமே சரி, நாங்கள் மிட் நைட் வரைக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஸ்ட்ரெச் மார்னிங்லேருந்து மிட் நைட் வரைக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே டெக்னீஷியன்ஸுமே ஈக்குவலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வந்து பொதுவாகவே சீரியலில் வந்து மற்ற ஆர்டிஸ்டோட டேட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். இந்த மேரேஜ் சீக்வன்ஸ் அப்படிங்கும் போது எல்லாரோட டேட்ஸும் உங்களுக்கு கம்பைனாக தேவைப்படும். ஸோ அதனால் அதில் நிறைய கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் மேட்ச் பண்ணி ஓவரால் இந்த ஸ்கெட்யூல் வந்து நான் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். நிஜ கல்யாணம் கூட இவ்வளோ இவ்வளோ பரபரப்பாக இருக்குமா, இந்த அளவுக்கு நான் வந்து இதுவாக இருக்கணுமான்னு எனக்கு தெரியல. இந்த கல்யாண வாழ்க்கை வந்து அப்பா நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சா போதும் அப்படின்ற நிலைமைக்கே வந்துட்டோம் எல்லாருமே. ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்பொழுது ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத விஷயம் இருக்குது? இப்போ நம்ம ஆர்டிஸ்டாக இருக்கோன்றப்போ நமக்கான அந்த உபசரிப்பு கவனங்கள்லாம் பலமாக இருக்கும். ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட்ன்ற பொழுது நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா? எனக்கு நார்மலாகவே வந்துல்ல. எனக்கு வந்து இப்போ நம்ம எதுக்காக நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது இதை வந்து சார்ஜ் பண்ணும்போது இவ்வளோ வேணாம், சரி ஓகே இதுவே போதுன்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்த காரணமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னன்னா வந்து எப்பயுமே நம்ம பட்ட அசிங்கத்தை வந்து கூட நம்ம மறந்துடுவோம். பட் நமக்கு ரொம்ப லவ்ட் ஒன்ஸ்க்கு வந்து நம்மளால் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அது வந்து அது அப்படியே இருக்கும், அது மைண்ட்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோடய வீட்டில் நான் வந்து ரொம்ப ரொம்ப செல்லம். என்னோடய அப்பா அம்மா 2 பேருக்குமே நான் வந்து ரொம்ப செல்லம் இருந்த சுச்சுவேஷன். ஸோ அதனால் அம்மா என்னோட கூடவே வருவாங்க. நான் எங்கே போனாலும் எங்கள் அம்மா கூட வருவாங்க. சேம் சன் டிவி தான். ஓகே. ஒரு ஷோ வடிவேல் சாரோட ஒரு இன்டர்வியூ. அதில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து இப்படி நிறைய கேர்ள்ஸ் உட்காந்துருப்பாங்க. லைக் ஒருத்தராக அவர்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம், அந்த மாதிரி ஒரு ஷோ. ஸோ அதுக்கு என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நான் போயிட்டு, அது ரொம்ப லாங்கில் இருந்து, ஸோ என்னோடய அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். எங்கள் அம்மா வந்து அங்கே கீழே எப்பயுமே அவங்க செட்டுக்கெலாம் வர மாட்டாங்க, லைக் பின்னாடி தான் உட்காந்துருப்பாங்க கூட வந்திருக்கிறதுனால. அன்றைக்கி அங்கே ஆள் இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவையும் உட்கார வைக்க முடியுமான்னு கேட்டாங்க அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட். அது ஆன் கேமராவுக்கு சொல்கிறேன். சரி ஓகேன்ற மாதிரி உட்காந்துட்டாங்க அம்மாவும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் எப்படி இருந்திருக்குன்னா, அதுவும் பேமெண்ட்டுங்கிற மாதிரி தான் இருந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஷோ வந்து முடிஞ்சுது. நைட் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1:30 or 2 o'clock முடிஞ்சுது அந்த டைமில். இப்போது வந்து இந்த கேபு இதெல்லாம் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறோம். அப்போது இருந்தது.
பட் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு இதில் இல்லை. இப்போ நம்ம ஆஃப்னா யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அப்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி 1:30க்கு முடிஞ்சுது. அங்கேருந்து நம்ம எப்படி வருவோன்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, 2 பேருமே லேடிஸ் அண்ட் 2 பேர் எங்கள் அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு எதுவும் விவரம் தெரியாது, எனக்குமே தெரியாது. எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி ரூட்டெல்லாம் அந்த அளவுக்கும் கிடையாது. எங்கள் அம்மா வீட்லேயே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அத்தனை மணிக்கு இது பண்ணி விட்டாங்க. நாங்கள் வந்து அது முடிச்சுட்டு லேடிஸ் எல்லாம் போகிறவங்க பின்னாடியே அப்படியே சும்மா அப்படியே போய் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அப்படியே வந்து ட்ரெயின் ஏறிட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பீச் ஸ்டேஷனில் ஆப்போசிட் க்ராஸ் பண்ண வழி இல்லாமல் அந்த ஒரு கேட் மாதிரி இருக்கும், அது மேலெல்லாம் நான் வந்து நாத்தாவி குதிச்சு எங்கள் அம்மாவையும் அது மேலெல்லாம் இழுத்து வீட்டுக்கு வரவே ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு. பட் என்னன்னா நெக்ஸ்ட் டே தான் அதுக்கு பேமெண்ட் போடுறேன்னாங்க. அவங்க அந்த பேமெண்ட் கொடுக்கவே இல்லை, எனக்கு கொடுக்கவே இல்லை. எனக்கு அப்போது ஏதோ ட்ராவல் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஏதோ 200 or 250 சம்திங் அப்போது கையில் கொடுத்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கொடுக்கல. இந்த என்டையர் ஜேர்னி இருக்குல்ல, லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்துட்டு வரும்பொழுது இந்த லைஃப் ஸ்வேதாக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்ன? நான் என் லைஃப்லேருந்து இதை எடுத்துக்கிட்டேன், நான் இதை எல்லாருக்குமே சொல்லுவேன், நான் ரியலைஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை, லைஃபோடைய யதார்த்தம் அப்படின்னா நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன், இது நீங்கள் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு லைஃப் அட்வைஸ் டிப்ஸ் அந்த மாதிரி என்ன கொடுப்பேன்? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா எதுவுமே வந்து பெர்மனன்ட் கிடையாது லைஃப். ஓகே, எல்லாமே டெம்பரரி தான். எங்கேயோ வாங்கியிருக்காங்க. எல்லாமே டெம்பரரி தான். நான் சொல்கிறது லைக் கஷ்டங்களும் சொல்கிறேன், சந்தோஷங்களும் சொல்கிறேன், ரிலேஷனும் சொல்கிறேன், லைக் எல்லா விதத்துலையுமே சொல்கிறேன். லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு வர கஷ்டங்களாக இருக்கலாம், ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், ஹாப்பினஸாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, மீடியாக்குள்ளே இருக்கும்போது இந்த கேரக்டர் இவங்க உங்களோட பண்ணா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து நான் ஒரு சில அந்த கேரக்டர் சொல்கிறேன், எனக்கு இந்த கேரக்டர் இந்த ரோல் இவங்க கூட பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக நம்ம திருச்சிற்றம்பலம் படத்தில் வரக்கூடிய ஒரு சோபனா மாதிரியான ஒரு கேரக்டர் எந்த ஹீரோ கூட பண்ணணும்னு ஆசை? தனுஷ். அவங்க கூட ஒரு பார்ட் 2 எடுக்கிறோம், ஸ்வேதா தான் வந்து நடிக்கிறாங்க. ஓகே, பண்ணலாமே. ஓகே, தனுஷ் சார் பார்த்துக்கோங்க, ஸ்வேதாக்கு ஏதோ வேணுமா? க்ளோஸ் ஃப்ரெண்டாக சோபனாவா தனுஷ் சார் கூட ஒரு வில்லி. இந்த மைனா படத்தில் பார்த்துருக்கீங்கல்ல, எப்போ வருவ அதெல்லாம் தேவையில்லை, அந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான வில்லி. ஜெய் கூட பண்ணலாம் ஆக்சுவலி. அவன் என்னன்னா சில பேருக்குள்ள நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து வில்லத்தனம் பண்ணாலும் வந்து அது வந்து இதாகல. ஸோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு இந்த எப்போ வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிப்பிக்கல் ஒரு சைக்கோ ஒய்ஃபாக ஜெயிக்கு நல்லா இருக்கும். ஒரு ரொமான்டிக்கான காதலி, ரொமான்டிக்கான ஒரு ஒய்ஃப், அந்த மாதிரி. ரொமான்டிக்கான காதலியா ஒய்ஃபா? ரெண்டும் தான். காதலியா இருந்துட்டு ஒய்ஃபா ப்ரொமோட் ஆயிட்டு போட்டுமே, விடுங்க. இல்லை, என்னன்னா காதலி அப்படின்னா வந்து ஓகே, ரொமான்டிக்கான காதலி யார்? காதலி அப்படின்னா வந்து சூர்யா சார். எல்லாரும் சூர்யான்றீங்க, ஜோதிகா மேம் என்னைக்கு பார்க்க போறாங்கன்னு தெரியல. இல்லை, சொல்லலைனாலும் இதெல்லாம் ஊரே அறிந்த உண்மை மேம். அண்ட் ஒய்ஃப்னா வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் தான். யா, ஒரு டிப்பிக்கல் ஒய்ஃப்னா வந்து சார் கூட தான். ஒரு ஆக்ரோஷமான வில்லி, நம்ம நீலாம்பரி வில்லி மாதிரி பிரகாஷ் ராஜ் சார். பிரகாஷ் அவங்க வந்து சைலண்டா இருக்கணும். ஓகே, லைக் அவங்க வந்து ஒரு காமான கேரக்டரா இருக்கணும். அவங்க கில்லி படம் பார்த்திருக்கீங்களா? செல்லோ, அதனால தான் அவங்களுக்கு சேஃப்டிக்கு அவர் நான் காமா இருங்க, உங்க வேலையை நானும் சேர்த்து பாத்துக்கிறேங்க. தங்கச்சியா இப்பதான் நான் ரீசெண்டா சொன்னேன், சிவகார்த்திகேயனுக்கு ஏன் நல்லா இருக்கு. அந்த எங்க வீட்டு பிள்ளை பாத்தீங்களா? அது பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஆசை வந்துருச்சா? இல்ல, நல்லாவும் இருக்கும். அந்த அந்த ஒரு அண்ணன் தங்கச்சின்னா ஒரு மாதிரி அந்த ஒரு பாசமே இருக்கக்கூடாது, சண்டையும் போட்டுக்கணும், அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கணும்ல. ஸோ அது நல்லா இருக்கும். அவங்க கூட ஏதாவது ஒரு ஹீரோயின் கூட தங்கச்சியா ரோல் பண்ணணும்னா என்ன ஹீரோயின்? சாய் பல்லவி மேம். அவங்களுக்கு சாய் பல்லவி மேம். ஓகே, ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், அது அப்படியே நம்ம இங்கே அப்படியே ரீக்ரியேட் பண்ணுவோமா ஜாலியா? ரோல், கேமரா, ஆக்ஷன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் சந்திரமுகியோட ஒட்டியானம், இது காசு மாலை, இது ஜிமிக்கி, இது கம்பல், இது வளையல், சலங்கு இங்கே தான் இருந்தது. கங்கா ஸ்கோர் பண்ணிட்டுனா ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாமே. ட்ரூத் ஆர் டேரா? ட்ரூத். உண்மையை சொல்லணும். யா. லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ப்ரொபோசல் யாரா பண்ணியிருக்காங்களா? இல்லை, மறக்க முடியாதுன்னா ஒரு நல்ல ஒரு சென்ஸில் கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் வந்து இந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம அதை ரிஜெக்டும் பண்ணதுக்கப்புறமா, பட் அவங்க வந்து அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஒரு டான் மாதிரி.
அப்படி இல்லை, கொஞ்சம் ஒரு ஒரு டான் மாதிரி. ஸோ ஆமாம். பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெரியவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. நான் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், அவங்க மேபி காலேஜ் எல்லாம் முடிச்சு, எனக்கு தெரியல சரியா. பட் அந்த அப்போல்லாம் அந்த ஒரு இது இருக்கும்ல, கேங்காக இருப்பாங்க ஸ்கூலுக்குலாம் போகும்போது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பேசலாம் கூட அப்படியே வாண்டடாக பக்கத்தில் வந்து பேசுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ நான் அப்போ பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தப்போ ஒரு நாள் வந்து இப்படி கையெல்லாம் வந்து அறுத்துக்கிட்டு அந்த பிளட்டெல்லாம் எடுத்து, இந்த ரத்தம் மேலே சத்தியமாக நான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து அப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்காக இருந்தது. ஏன்னா அது வந்து வீட்லேயும் நம்ம சொல்ல முடியுமா, சொன்னால் எங்கள் அப்பாலாம் வந்து எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா எங்கள் அப்பா அவ்வளோதான். ஸோ அதனால் அப்பா கிட்ட சொல்கிறதுக்கும் பயம். ஐயோ அப்பா போயிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அடிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வேறு இருந்ததுல. ஸோ அது என்னால் ரொம்ப ஒரு பேடான ஒரு இது மெமரிஸ் மொமெண்ட். ஆமாம். ஓகே, இப்போ வந்து ஸ்வேதாவை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பையன் என்ன பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும்? ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணி இருக்காருன்னு தெரியுது, அவரை விட்டுருங்க, அவர் என்ன பண்ணாருங்கிறத சொன்னாலும் ஓகே, இல்லை வேற எந்த மாதிரியா பண்ணல. இல்லை, எனக்கு என்னென்னா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எதுவும் பண்ணாமல் இருந்தாலே எனக்கு ஓகே தான். நான் ஆமாம் ஏன்னா வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நீங்கள் வந்து எவ்வளோ நாள் உங்களால் பண்ண முடியும்? உங்களுக்கே போர் அடிச்சிடும். எல்லாருமே அதான் அந்த ஒரு டயலாகுல, கல்யாணம் வரைக்கும் இது லவ் பண்ணிட்டு இருந்தோம் பண்ணிட்டு இருந்தோம், கல்யாணம் இல்லை ஓகே சொல்ற வரைக்கும் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நானுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே பண்ண மாட்டேன். நமக்கு அந்த டைமுக்கு நம்ம வந்து நான் வந்து சில டைம் நம்ம வந்து கேர்ள்ஸுக்கு சும்மாவே வந்து நம்ம சில டைமில் ரொம்ப மூட் ஸ்விங்ஸாலாம் இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி எனக்காக கடுப்பாக இருக்கும் போது கடுப்பாக இருப்பேன். அதையும் நான் அப்படியே தான் நான் கடுப்பாக இருக்கேன்னா அவனுக்கே தெரிஞ்சிடும், கொஞ்சம் சரி ஏதோ கடுப்பாக இருக்கா, கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ட்ரை பண்ணாமல், ஃபேக்காக எதுவும் பண்ணாமல், ஃபேக்காக ஏதாவது இப்போ வந்து பண்ணிகிட்டே இருந்துட்டு சடனாக அது பண்ணலன்னா தான் நாளாக செம்மையாக ட்ரிகர் ஆகிடுவேன். அப்போ நீ இவ்வளோ நாள் பண்ண இப்போ ஏன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் ஆகிடுவேன். அதனால நான் எதுவுமே எக்ஸ்பெக்டேஷனாக வச்சுக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த டிப்பிக்கலாக நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்குறோம்ல, இந்த வந்து பொக்கேலாம் கொடுக்கறது, அப்பப்போ ரோசஸ் கொடுக்கறது, அப்பப்போ அப்ரிஷியேட் பண்ணுறது, அப்பப்போ சர்ப்ரைஸ் பண்ணுறது, இதிலலாம் அதுவும் இப்போ நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி சர்ப்ரைஸே பண்ணாதீங்கப்பா நீங்கள் தயவு செஞ்சுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது. நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எதுவும் பண்ணாமல் நீங்களாக இருங்க, உண்மையாக இருங்க, அதுவே போதும். ட்ரூத் ஆர் டேருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஒரு ட்ரூத் வந்துட்டோம்னா நெக்ஸ்ட் ஒரு டேருக்கு போய் தான் ஆகணும். அதுதான் அப்படியெல்லாம் கிடையாது. அது அப்படிதான் டேக் ஒன்ல அப்படிதான் நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து நமக்கு ஒருத்தவங்க மேலே ஒரு பயங்கரமான ஒரு கோபம் இருக்கு, என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற அந்த நபர்கிட்ட வந்து நீங்கள் வந்து அவங்கள பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட பேசிட்டே இருக்கீங்க, டக்குன்னு அந்த நபர் வர நான் மாற்றி, ஓ அவரா ரொம்ப ஸ்வீட், நான் ஒரு சவுண்ட் கொடுக்குறேன், அப்படியே சந்தோஷமாக பேசிட்டே இருக்கீங்க, அந்த எமோஷன் மாற்றுறீங்க. ஓகே, கெட்ட விதமாக பேசுகிறோம், டக்குன்னு நல்ல விதமாக பேசுகிறோம், வந்துட்டார் அவர். இல்லை, நான் இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, நான் இப்போ சும்மா ஏதாச்சும் சொன்னா கூட அது யார் கூட ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு இப்போ பயமா இருக்கு. பேராக இருக்காங்க லிஸ்ட்ல. இல்லை என்னன்னா, எல்லாரோட ஸ்டோரியிலையும் நம்ம கொஞ்சம் கெட்டவங்களா இருப்போம் கண்டிப்பாக. எல்லார் ஸ்டோரியிலையும் நம்ம நல்லவங்களா இருக்க முடியாது. ஸோ அதனால எல்லாரும் அது அவங்கவுங்க சரி எல்லாரையும் சேர்த்து வச்சு பண்ணிட்டு பண்ணிட்டு போட்டோம். அது என்னன்னா, சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது வந்து அவங்க இவ வந்து நம்மள தான் சொல்றான்னு நினச்சிப்பாங்க. அது வந்து சும்மாவே நான் வேணா உங்களுக்காக நிஜமாவே நான் டிஸ்க்ளைமர் போட்டுறேன், இது யார் மனதையும் புண்படுத்த சொல்லிடுங்க. நீங்களும் சொல்லிடுங்க, யார் மனதையும் புண்பற்றல. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக யாரையும் வந்து நீங்கள் தான் சொல்கிறதுக்கும் இல்லை. இதை நம்ம சும்மா வந்து நம்மளோட ஆங்கர் கேட்டாங்க, அவங்களோட சேனலில் இப்படி ஒரு ரூல் இருக்குன்னு அவங்க சொன்னதுனால வேறு கட்டாயத்தின் பேரில் நான் இதை வந்து இப்போ நான் பண்ணுறேன். ஓகே, யாரையும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லலை. ஓகே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இருந்தால அந்த ஆமாதானா, அது உண்மைதானா, எனக்கு என்ன தெரியுமா, இப்படியெல்லாம் இருந்துட்டு வந்துட்டியா? வந்துட்டேன். ஆமா, என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்க? உன்னை பத்தி கிடையாது. அந்த நீ எனக்கு ஒரு நாள் அந்த ஒரு பையன் பத்தி சொல்லியிருந்தல்ல. ஓகே, நீ அந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தேடி அன்னைக்கு. சொல்லியிருந்தனா? அன்னைக்கு சொல்லியிருந்தேன், நம்ம அன்னைக்கு மேல பேசிட்டு இருந்தோம், அப்போ நீ கூட ஏதோ பார்த்த அப்படின்னு சொல்லியிருந்தல்ல. ஓகே, அந்த பையன் வந்து அன்னைக்கு வந்த நியூஸ் உண்மைதானா? ஒரு நிமிஷம் பேசிட்டு ஃபோன் வருது. போயிட்டு பேசிட்டு போதே கரெக்டாக வந்துருவாடி, நல்ல வேலை சொன்னது கேட்கல, அது உண்மைதானா? சொல்லுங்க, அந்த பையன் சொல்லிட்டு இருந்தல்ல, அவன் வந்து அப்படிதானா? அப்படிதானா? ஆனா வந்து வெளியில வந்து சொல்றத பார்த்தனா அப்படி இப்படி இவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க பண்ணதெல்லாம் வேற ஒருத்தவங்க மேல இப்படி சொல்லிட்டு இருந்தான்ல. கடைசியில பார்த்தா அவன் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஓகே, பண்ணிட்டு எப்படி சொல்றாங்க பத்தியா? நல்ல வேலை நம்பலாம் அந்த மாதிரி இல்லல்ல. நம்மளாம் எப்படி? அதான் சொல்றேன், நம்பலாம் அந்த மாதிரி. ஐயோ ஃபோன் பேசிட்டு ஒரு நிமிஷம்.
கூச்சமே இல்லை, அப்படியே வந்து அதுவும் நான் சொல்கிறேன், நம்ம அப்படி இல்லைன்னா ஆமான்னு வேற ஸ்வேதா சாரி ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு. அப்படியா? அவன் என்ன அப்படிதான் அவன். நீ என்ன தெரியுமா, இனிமேல் நீ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிறது தான் நல்லது. கரெக்ட். நீ சொன்னா கரெக்டா தான் ஏன்னா நமக்கு இந்த மாதிரி எல்லாம் செட்டே ஆகாது. நம்ம என்ன நீ பண்ண சொன்ன பையன் அவனான்னு பாரு, அவன் தான் வந்துட்டு இருக்கான் பாரு. டப்புடு அங்க ஹே ஹாய் உனக்கு தெரியாதா? அவனும் எதுவும் பண்ண முடியாது, அப்படியே மாத்தி விட்டுருவா, அவ தான் சொன்னான்னு சொல்லி. நைஸ். பட் என்னன்னா, சீரியஸ் நோட்ல சொல்றேன், ஸ்டார்டிங்லலாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசி இதெல்லாம் நார்மல் தானே. இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்லலாம் சும்மா விளையாட்டு கூட வச்சுக்கிறது கிடையாது. யாராவது ஏதாவது சொன்னா கூட அவங்களுக்கு என்ன பிரச்சனையோப்பா, பாவம் அவங்களுக்கு என்ன நிலைமையோ அவங்க பண்ணிட்டு போனாங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது நமக்கு. ஏன்னா வந்து சேஃபாக இருந்துக்கணும். அதனால ரொம்ப சூப்பரா கேட்ட உடனே சந்திரமுகியா மாறினீங்க. காசிப் பேசி நீங்க கோத்து விடணும் ட்ரை பண்ணீங்க, அதுவும் பண்ணிட்டீங்க. நான் வந்து ஒரு பெர்ஃபார்மரை வெளியே கொண்டு வந்தேன். கேட்டுக்கோங்க, ஒரு பெர்ஃபார்மரை வெளியே கொண்டு வந்தேன். டேக் ஒன் சேனல் ஆங்கரோட வாயில இருந்தே வருது, இட்ஸ் ஜஸ்ட் அ பர்ஃபார்மன்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் அ பெர்ஃபார்மன்ஸ். ஸ்வேதாக்குள்ள இருக்க ஒரு மல்டி டேலண்ட்டை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு டூலா நான் ஒரு டேலண்ட். எல்லாமே டேலண்ட் தான். எப்படி நல்ல டேலண்ட்டே கிடையாது. நிஜமாவே கேட்ட மாதிரி எல்லாம் டக்குன்னு பண்ணி கொடுத்து ஜாலியாக கொண்டு போனதுக்கும் தொடர்ந்து எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருங்க. சீரியலில் மாமியாரை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி மாமியார் மனசில் இடம் பிடிங்க. நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, பார்த்து சமாளிங்க. அதுக்கு ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய ஃபியூச்சர் கெரியருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.